சொல்லுங்க மித்ரா. ஷேர் தெரியலையா? நான் பண்ணியிருக்கேனே. ஒரு நிமிஷம். திருப்பி வேணா க்ளோஸ் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். ம். இப்ப இப்ப தெரியுதா? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. இதுல சொல்லுங்க வேண்டாம். ம். ம், ம், ம். ஓ, ஓகே. டைம் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மிடில் ஆஃப் 2004 அண்ட் 2005. இது டவுட்டா இருக்கா? இயர் 2016, 17, சேல்ஸ் இன் லேக்ஸ். அப்புறம் இது வந்து எக்ஸ், ஒய், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஒய். 2, 4, 6. So n is equal to 6. ஈவன் நம்பர். ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன். டைம் டிவியேஷன் 2018 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2016 மைனஸ் 2018 மைனஸ் டூ, இல்லை 2018 நம்ம மைனஸ் டூ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன், 2018 0, 1, 2, 3, 100, 110, 115, 120, 135, 140. So x into x, product x into y, regression equation
of y on x, y is equal to a plus b x. So a is equal to sigma y divided by n, which is a is equal to, so 720 divided by 6. அப்புறம் b is equal to 500 divided by 180. So 26.3. So regression equation comes to y is equal to 120 plus 26.31 x. So for year 2022, 120 plus 4, so 2022 now, plus sorry 26.31 into 2018 4, 2018, so 26.31 into 4, 26.31 into 4, 105 plus 120. மித்ரா இதுதான் மித்ரா ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல போட்டிருக்காங்க ஆக்சுவலா. சிடபிள்யூ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல இப்படிதான் போட்டிருக்காங்க. ஆனா இங்க இங்க என்ன போட்டிருக்காங்க, அஸ்யூமிங் 6 months 1 யூனிட்டா? ஒரே நிமிஷம். மெட்டீரியல்ல இப்படிதான் என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரி நான் ஒரு ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். இது என்ன கொடுத்துருக்காங்க, 6 அஸ்யூமிங் 6 months 1 யூனிட்டா?
நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்டா. ஆனா எனக்கு என்னோட மெட்டீரியல்ல ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்கும்ல, இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அதுல இப்படி தான் போட்டிருக்காங்க. 225.24 வருது. சரி நான் அதை செக் பண்றேன். அதாவது எக்ஸ்ன்றது இயர்ஸ்டா. ஓகே, இந்த இயருக்கு எனக்கு எவ்வளவு சேல்ஸ்ன்றதுக்கு நம்ம பார்க்கும்போது ஒய் ஆன் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, இந்த சேல்ஸுக்கு எவ்வளவு இயர்ன்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு வரும். புரியுதா கொஷின்ல? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபாலோயிங் சீரீஸ் ஆஃப் திஸ் ஒன் சேல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அந்த 3 இயர்ன்றது என்னது? எக்ஸ். 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் தான் என்னன்னு தெரியாததுனால தான் நம்ம ஒய் ஆன் எக்ஸ் பண்றோம். இல்ல இப்போ வந்து எனக்கு சேல்ஸ் தெரியும், இதுக்கு எவ்வளவு இயர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா அப்ப எக்ஸ் ஆன் ஒய் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? எதுடா இதுவா? இப்போ இதுவா? இந்த இதுவா? இது ஒண்ணும் இல்லடா. இப்போ வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் கேட்டிருக்கான்ல. இப்போ நீங்க இதுல 2020 தானே அசியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2020லேருந்து இப்போ 2024ன்றது 4 வருஷம். 2020 2025 5 வருஷம். 2020 2026 6 வருஷம். அதான் அந்த இது 2 into xன்றது நீங்க ஏற்கனவே இங்க அசியூம்டு பண்ணிருக்கீங்க இல்லையா 2020. அதுல இருந்து 2020 minus 2024, 2020 minus 2025, 2020 minus 2026 அப்படி வரும். அதெல்லாம் ஒரே ஃபார்மேட் தான். எனக்கு இந்த சம் சரி நான் பார்க்குறேன் என்ன போஸ்ட். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. அப்புறமா இதெல்லாம் நீங்க இதுல போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும், இஃப் ஐம் ரைட். லைக் இதோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு 12th பார்த்துருப்பீங்க. ஃபவுண்டேஷன்ல மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்திருக்குமே இதெல்லாம். லீனியர் ரெக்ரெஷன் வந்துதா உங்களுக்குலாம்? அதோட அது மாதிரியே தான் இது. சரியா? வேற எதுவும் ஓகே, அதோட ஷேடோ தான். இப்போ அதை ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி தரேன். An investigation into the demand for color TV sets in 5 towns has resulted in the see இத பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இன்னி கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்டர் லெவல்ல இந்த சம்ஸும் பார்க்க போறது இல்ல, ஃபவுண்டேஷன் லெவலையும் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, estimate the demand for TV sets for 2 towns with a population of 10 lakhs and 20 lakhs. Population of 10 lakhs and 20 lakhsக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கொடுத்துட்டாங்க கண்ணா. டிவி செட்ஸ் எவ்வளவு வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்பனா நம்மளுக்கு என்ன? ஒய் ஆன் எக்ஸ். புரிஞ்சுதா கீர்த்தனா, மித்ரா? குட். இதுதான். அப்போ இப்போ ஸ்டெப் 1 என்ன? எக்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க, ஒய் எழுதிக்கோங்க. ஸோ 5 7 8 அப்புறம் 9 13 எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்புறம் எக்ஸ் இன்டூ ஒய் total. So x is equal to 45, y is equal to 67. Total of x, total of y, total of x into x, total of x into y. Okay வா இது. So y is equal to a plus bx. இப்போ நான் இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ இந்த y க்கு முன்னாடி சிக்மா சைன் போட்டுக்கோங்க. இந்த y and x சைனுக்கு மட்டும் சிக்மா சைன் போகும். அப்போ சிக்மா y is equal to a plus b sigma x வரும். அப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த சிக்மா y இருக்கு பாத்தீங்களா, இந்த yக்கு முன்னாடி இங்க இப்ப x மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம் எல்லா ஸ்டேஜ்லயும். இங்க இங்க x வரும், இங்கேயும் a சிக்மா x, இங்கேயும் சிக்மா x ஆல்ரெடி இருக்கா, இன்டூ சிக்மா x பண்ணா என்ன?
சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் திருப்பி சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. y is equal to a plus bx. இது பேசிக் ஃபார்முலா. பட் இப்போ நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த சம் போடும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சிக்மா இன்கார்பரேட் பண்ணிக்கணும். சிக்மா y is equal to a plus b sigma x. இப்போ x மட்டும் ஆட் பண்றோம் இது எல்லாத்துலயும். சிக்மா xy is equal to a sigma x plus b sigma x square. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் கண்ணா. இது இந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கலாம். x is equal to a plus by இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம சிக்மா x is equal to a plus b sigma y. இப்போ இங்க y ஆட் பண்ணும். சிக்மா xy is equal to a sigma y plus b sigma y square. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் இப்படிதான் நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். இப்போ பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்டெப் 1 என்ன, y is equal to a plus bx. ஸோ y என்றது இங்க என்ன வரும் நம்மளுக்கு டோட்டலா 67. ஸோ 67 is equal to a plus b into 45 x 650. அப்புறம் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, சிக்மா y. சிக்மா yன்றது வந்து இங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சாரி, சிக்மா xyன்றது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 655 is equal to a into sigma x, that is 45 plus b into sigma x square என்ன 455. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் தேர்ட் ஈக்குவேஷனுக்குமான ஈக்குவேஷனை இங்க எடுத்துன்னு வந்துடணும். அப்புறம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுல சால்வ் பண்ண மாட்டோம், மேக்ஸ்ல சால்வ் பண்ணுவோம் இல்லையா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ ஈக்குவேஷன் போட்டிருக்கோமா, இங்க பாருங்க a plus 45b is equal to 67. okay, 45a plus 455b is equal to 655. இப்போ simultaneous equation. இப்போ நம்ம simultaneous equation ரூல் என்ன, ரெண்டுமே சேமா இருக்கணும். அப்ப இத 45 ல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 45a இல்ல இத 45 பண்றதுக்கு பதிலா சாரி 5 1 2 3 4 5 இது 5. ஓகே, ஏன்றது வந்து இங்க 5. ஸோ அதனால தான் 5a plus 45b. சாரி, இங்க ஃபார்முலால ஒரே ஒரு அப்டேட் பண்றேன். இங்க NN மட்டும் போட்டுக்கோங்கண்ணா எல்லாரும். இங்க NN மாத்திக்கோங்க. NE இங்க மட்டும் NN ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே 5a வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா மித்ரா புரியுறதா மித்ரா? கீர்த்தனா 5a 45b is equal to 67. அப்புறம் 45a plus 455 455b is equal to 655. இப்போ simultaneous equation என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து multiplying first equation by 9. இப்போ என்ன கிடைக்கும்? we get 5 9s are 45a plus plus 45 into 9 எவ்வளோ? 5 9s are 45, 4 9 4s are 36, 40, 405. So 405b is equal to 67 into 9. 7 9s are 63, 6 9s are 54, 60. 45a plus 455b is equal to 655. அப்போ இது மைனஸ் 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 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 455 minus 405 50b is equal to 655 minus 603 52. b is equal to 52 by 50. So 52 by 50 approximately 1.04. 1.04. 1.04. ஓகேவா? ஸோ பி கிடைச்ச ஏ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5a plus 45b is equal to 67. 5a plus 45 into 1.04 is equal to 67. So 45 into 1.04 என்ன? 46.8. So 5a is equal to 67 minus 46.8. அப்போ 67 minus 46 20.2. 5a is equal to 20.2. a is equal to 4.04. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
1.04, A is equal to 4.04. So now putting the values of A and B, the required equation எப்படி வரும்னா y is equal to 4.04 plus 1.04x. அவங்க சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 lakhs கொடுத்துருக்காங்க கண்ணா. ஓகே, 10 lakhsக்கு என்ன வரும்? 20 lakhsக்கு. அப்போ 10 lakhsக்கு இன்டூ 10 போட்டுக்கோங்க, 20 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் சால்வ் பண்றது புரிஞ்சுதா? இங்க போடுறேன் பாருங்க. இது A, இது வந்து B. So illustration 4. An investigation into the use of scooters in 5 towns has resulted in the following data. Population in the town வந்து 4, 6, 7, 10, 13. இது 4,400, 6,600, 5,700, 8,000, 10,000. So total as usual. இப்போ வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா y on x ன்னு கேக்குறாங்க. Estimate the number of scooters. அதாவது 16 population of 16 lakhs. அதாவது x 16 lakhsனா y என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப regression equation of y on x. Regression equation of y on x என்ன? Y is equal to a plus bx, sigma y is equal to na plus b sigma x, sigma xy is equal to a sigma x by plus b sigma x square. இப்போ putting the values என்ன கிடைக்கும்? b 620, a வந்து 2040. அவ்வளவுதான். போடுறீங்களா? இது ஹோம்ஒர்க்கா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஆனா இதுல வந்து பயங்கரமா நீங்க கான்செப்ட்ல யோசிக்கணும். டிசிஷன் மேக்கிங்லாம் கொடுக்கணும்லாம் கிடையாது. மேக்ஸ் இது அவ்வளவுதான். ஓகேவா? கீர்த்தனா, மித்ரா, நீங்க ஒரு ரீகேப் பண்ணீங்கன்னா போதும்டா. உங்களோட 12th புக்கு ஃபவுண்டேஷன் புக்கோட இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா பண்ணிடுவீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. y on xனா பாப்புலேஷன் கொடுத்துருக்கான், ஸ்கூட்டர் கேட்டிருக்கான். x on yனா ஸ்கூட்டர்ஸ் கொடுப்பான், பாப்புலேஷன் கேட்பான். அவ்வளவுதான். வேற எதுவும் இதுதான்டா பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் இங்க ஹோம்ஒர்க் போடுறேன், போடுங்க. செல்லம், நான் இன்னைக்கு ஒரு 8 o'clock மட்டும் கிளாஸ் முடிச்சுக்கிறேன், சரியா? நாளையில இருந்து கரெக்டா ரெகுலரா அந்த 7 to 8 அந்த மாதிரி வச்சுடலாம். ஓகேவா? a department works on 8-hour shiftல ஒர்க் பண்றது மித்ரா, கீர்த்தனா. 8-hour shift 250 நாள் ஒரு இயருக்கு. ஒரு இயருக்கு 250 நாளுக்கணும். எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்றது? 8-hour shiftல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா XY ப்ராடக்ட் இருக்க ஆனுவல் டிமாண்ட் ப்ராசஸிங் டைம் எவ்வளோ மிஷின்ஸ் ரெக்வயர்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் XY calculate the processing needs in order to produce X, Y, Z. ஒரு யூனிட்டுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து 4 hour. இப்போ 300 யூனிட்டுக்குன்னா 1200, 2400, 1000. ஸோ டோட்டலா 5100 hour. ஒரு அவங்க சொல்ற கால்குலேஷன் வந்து ஒரு இயருக்கு வந்து 250 டே. ஒரு இயருக்கு 200. அப்போ ஒரு நாளைக்கு 8 hour. 250 நாளைக்கு எவ்வளோ? ஸோ 250 into 8, which is 2000 hours per year. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ரெக்வயர்ட் என்ன? ரொம்ப சிம்பிள் செல்லம். 2000 ஹவருக்கு 2000 ஹவருக்கு ஒர்க் லோடு வந்து 5100 ஹவர்னா அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 5100 into 1 divided by 2000. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஒரு இயருக்கு 2000 ஹவர். ஸோ 2000 ஹவருக்கு என்னோட கம்ப்ளீட் ஒர்க் லோடு வந்து 5100 ஹவர் வருது. அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 2.55 மிஷின்ஸ். அவ்வளோதான். டைப் 1 ப்ராப்ளம், MCQ ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 6. ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்து 50,000 டன் இருக்கு. ஒரு நாளைக்கு 50,000 டன் கெப்பாசிட்டி. அவங்க 40,000 டன் ஒரு நாளைக்கு வந்து அவங்க எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி வந்து பர் டே வந்து இவ்வளோ. ஆக்சுவல் அவுட்புட் ஒரு நாளைக்கு 30,000 டன். டிசைன் பண்ண கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 50,000 டன் ஸ்டீல் இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க.
ஆனா ஆக்சுவலா அவுட்புட் வருது எவ்வளோ 30,000 டன். எஃபெக்டிவான கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா 40,000 டன். ஸோ எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. எஃபிஷியன்சிக்கு என்னன்னா என்னுடைய கெப்பாசிட்டி 40,000, ஆனா நான் ஆக்சுவலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றேன் 35,000. அப்ப 90% எஃபிஷியன்சி இந்த பிளான்ட்ல இருந்து நான் டிரைவ் பண்றேன். யூட்டிலைசேஷன் என்ன, டிசைன் கெப்பாசிட்டி என்னமோ 50,000, ஆனா நான் ஆக்சுவலா அவுட்புட் எவ்வளவு எடுத்துட்டு வரேன் 75%. ஸோ எஃபிஷியன்சின்றது வந்து 90%, யூட்டிலைசேஷன்ன்றது வந்து 72%. அவ்வளோ ஈஸியா இருக்கா? ஓகே. இப்போ a firm has 4 work centers A, B, C, D in series with the individual capacities in units per day. Raw material A, B, C, D actual output. இப்போ பாட்டில் நெக்னு சொல்றாங்க. பாட்டில் நெக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த கெப்பாசிட்டி, எந்த ஒர்க் சென்டருக்கு மினிமம் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதோ அதான் வந்து பாட்டில் நெக். அப்பனா இங்க எது மினிமமா ப்ரொடியூஸ் பண்றது? பாட்டில் நெக் இஸ் ஒர்க் சென்டர். மினிமம் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு ஆக்சுவலா? சிக்கு. அப்ப சி தான் வந்து பாட்டில் நெக். சிஸ்டம் கெப்பாசிட்டினா என்னன்னா எவ்வளவு நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ஒரு சிஸ்டத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். the system capacity is the capacity of the bottleneck center. ஓகேவா? ஸோ மேக்ஸிமமா சிக்கு மேக்ஸிமமா நான் எவ்வளவு இது பண்ண முடியும் 340. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் எஃபிஷியன்சினா என்ன, 340ன்றது என்னோட சிஸ்டம் கெப்பாசிட்டி. ஆனா அதுல இருந்து எனக்கு ஆக்சுவலா அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு 300 தான். அப்ப 300 டிவைட் பை 340 இன்டு 100 தான் 88.23%. ஸோ எஃபிஷியன்சின்றது வந்து எல்லாமே வித் ரெலவென்ட் டு ஆக்சுவல் அவுட்புட் தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஆ இல்ல இல்ல, இந்த பாட்டில் நெக் சென்டர்ல மேக்ஸிமம் யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 340 தான் பெஞ்ச் மார்க்னா. ஓகே, அதுதான் பாட்டில் நெக் சென்டர். அப்போ பாட்டில் நெக் சென்டர்ல என்னோட மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது 340 யூனிட். ஆனா அதுக்கே நான் 300 யூனிட் தான் ஆக்சுவல் அவுட்புட் எடுத்துறேன். அப்பனா என்ன அர்த்தம்னா 82.23% தான் அந்த பாட்டில் நெக் சென்டருக்கே எனக்கு ப்ரொடக்ஷன் லெவல் வந்திருக்கு. மேக்ஸிமம் பாசிபிள் அவுட்புட்டே இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சிஸ்டம் கெப்பாசிட்டி யூ ஷுட் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாட்டில் நெக் சென்டர். இப்போ 8th ஒன் பாருங்க கண்ணா. A manager has to decide about the number of missions to be purchased. 3 ஆப்ஷன் இருக்கு. purchasing 1, 2, 3 missions. Data are given below. 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் கரஸ்பாண்டிங் ரேஞ்ச். வேரியபிள் காஸ்ட், ரெவென்யூ, பிரேக் இவன் பாயிண்ட். இது இது வந்து ஒரு டிபிக்கல் மார்ஜினல் காஸ்டிங். சேல்ஸ் பர் யூனிட் எவ்வளவு கொடுத்துருக்கான் ஆமா 50. வேரியபிள் காஸ்ட் அப்ப கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ 30. கரெக்டா? அவன் என்ன சொல்றான், ஆனுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் 12,000 யூனிட், 2 மிஷின்னா 15,000 எடுத்து 3 மிஷினா 21. அப்ப பிஇபி என்ன, சிம்பிள் ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் யூனிட் பிஇபி, ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பிஇபி. அப்ப இதெல்லாம் யூனிட்ஸ். ஸோ ஏ முடிஞ்சிடுச்சு. இப்போ ப்ரொஜெக்டட் டிமாண்ட் வந்து 600லேருந்து 650 பண்ற அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பர் யூனிட்டை அப்படியே 600க்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? 600க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன, how many missions should the manager purchase ன்னு கேக்குறாங்க. see 15,000 இப்போ 600 யூனிட்ன்றது வந்து ஸோ 15,000 வந்து எனக்கு இது வருது, ஃபிக்ஸட் காஸ்ட் வருது. 650 யூனிட்க்கு ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ நான் 600 யூனிட்டுக்கு 19,000 ப்ராஃபிட், 650 யூனிட்ஸ்க்கு வந்து 4,500 ப்ராஃபிட். இப்போ இதுல அவங்க சொல்றாங்க the demand, the break even for 3 missions is 700 units. நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா for break even of 2 missions வந்து 500 units. அப்போ so the for 2 missions the break even volume is 500 units and volume range is 301 to 600. கரெக்டா? 2 மிஷன்ஸ்க்கு. அப்பனா என்ன அர்த்தம், the demand of 600 can be met with 2 missions. இந்த 2 மிஷன்ஸ்ல பண்ணலாம். and profit is earned because the production volume is of 600 is more than the break even volume of 500. கரெக்டா? break even volume விட ஜாஸ்தியா இருக்கறனால profit கண்டிப்பா earn ஆகும். and if the manager wants to put it 650 னா units with 3 missions னா there will be loss. so 3 missionsல அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா loss ஆகும். and the அதாவது the break even volume 3 missions வந்து 700 units. hence manager என்ன பண்றாருன்னா இந்த பாயிண்ட் 2 missions வச்சு யூஸ் பண்ணி பண்றாரு. ஏன்னா 3 மிஷின்ஸ்க்கு வந்து பிரேக் இவன் பாயிண்ட் 700 இருந்தா தான். ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டிஸ்கஷன் பாயிண்ட் என்ன,
600 and 650 units. அதனால it is recommended to opt for two missions for the projected demand for 600 and 615 units. புரிஞ்சுதா? ஆக்சுவலா நான் சொல்லிட்டேம்மா, இந்த ஃபேஸ் ஆஃப் இட்டே நம்ம பார்த்துடலாம். 700 போனாதான் யூனிட்டுக்கு போனாதான் வந்து 3 மிஷனுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். பட் இதுக்கு 500 பிரேக் ஈவன் பாயிண்டே வந்துருச்சு. அப்ப இது எந்த ரேஞ்சில் இருக்கு? மோர் தென் 500 பட் பிலோ 700. அப்போ செகண்ட் மிஷன் ஆஃப் பண்ணும். சிம்பிளா முடிஞ்சிடும். புரியுதா எல்லாருக்கும்? கீர்த்தனா அண்ட் மித்ரா புரியுதா? போட்டு பாருங்க கண்ணா. கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கண்ணா. 4 5 6 சம்ஸ்ல. சரியா? நான் இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சு உங்களுக்கு எடுத்து இவ்வளோ ஏர்லியா முடிக்கணுமோ முடிச்சிடுறேன். சரியா? ஆம், கீர்த்தனா நாளைக்கு பார்க்கலாம் கண்ணம்மா. நாளைக்கு ஒரு 7 o'clock கண்டிப்பா நாளையிலேருந்து கரெக்டாக போயிடும். ப்ராப்ளம் இருக்காது. ஸோ லா கிளாஸும் நாளைக்கு இருக்கும். சரியா கண்ணா? கீர்த்தனா தேங்க்யூ செல்லம். இன்னிலேருந்து வீடியோ ரெக்கார்டிங் கரெக்டாக வந்துடும். நந்தனா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணா. ஓகே செல்லம். அஸ்வினி குட் ஈவினிங். மித்ரா குட் ஈவினிங். செல்வா குட் ஈவினிங். ஸ்ரேயா குட் ஈவினிங். குட் ஈவினிங் செல்வா. விஜயலட்சுமி குட் ஈவினிங் அண்ணா. ஸோ அஸ்வினி மித்ரா செல்வா ஸ்ரீ விஜயலட்சுமி. அக்ஷயா குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ illustration 58. From the following information relating to